பருட்டோ என்னதான் சூனியன் எக்ஸாம வின் பண்ணியிருந்தாலுமே தடை செய்யப்பட்ட சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணதுனால அவனை இந்த சூனியன் எக்ஸாம்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ நிஞ்சாவா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அவனோட ஹெட்பேண்டையுமே நருட்டோ கைட்டிடுவான். யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த இடத்துக்கு 2 ஒச்சுட்சுகி வராங்க. மக்கள் எல்லாருமே யார் அது அப்படின்ற மாதிரி வித்தியாசமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 ஒச்சுட்சுகியும் ஸ்டேடியம்குள்ள வந்து இறங்கின உடனே நம்ம நருட்டோ பருட்டோ பின்னாடி போயிட்டு சேஃபா இருக்க சொல்லுவான். ராக்லியுமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுவான். அப்ப இவங்களுமே அந்த ஒச்சுட்சுகில ஒருத்தனா அப்படின்ற மாதிரி தான் காரா அந்த மூமெண்ட் யோசிச்சு பார்ப்பான். மோமோஷிகி அவனோட ஹை பவரை யூஸ் பண்ண அது பியாகுக்கான் தானே அப்படின்ற மாதிரி பருட்டோ பாத்துக்கிட்டு இருப்பான். நருட்டோ அவங்க 2 பேரையுமே பார்த்து நீ காகியாக்கு சம்பந்தப்பட்டவங்க தானேன்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல ஏகப்பட்ட கிரியேச்சர்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மோமோஷிஷி சொல்ல கின்ஷிக்கு உடனே அவன் கையில ஏதோ சாக்கரா மாதிரி கொண்டு வந்து தரையில அடிக்க அங்க இருந்து மொத்த ஸ்டேடியமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மொத்த ஸ்டேடியமே கொலாப்ஸ் ஆனதுனால மேல இருக்க ரூஃப்லாம் அப்படியே மக்கள் மேல விழுக வரும். நம்ம கக்காஷி முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்க சூனியன் எக்ஸாம் இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல, மக்கள் எல்லாரையுமே காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லுவான். இன்னொரு பக்கம் சாக்குரா டமாரி ஈனோன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்களை எவாக்குவேட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம காராவுமே அந்த இடத்துக்கு வந்து சாண்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஷிங்கி கான்சியஸா வந்துட்டக்கு அப்புறம் மேல வந்து பார்த்தா இந்த மாதிரி இவ்வளோ குளறுபடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா. ஸ்டேடியம்ல மோமோஷிக்கியை பார்த்த உடனே அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி நகருவான். காரா ஷிங்கியை கூப்பிட்டு அவங்க ரொம்பவே பவர்ஃபுல், அவங்களுக்கு மேட்சா நீ வரமாட்ட, இப்போதைக்கு மக்களை காப்பாத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுன்ற மாதிரி சொல்லுவான். கான்குருவுமே அவனோட சாக்ரா த்ரெட்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாரையுமே காப்பாத்திக்கிட்டு இருப்பாங்க. ரைக்காகே மிசுக்காகே சுச்சிகாகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல மக்களை காப்பாத்துறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் கெனின்ஸ்லாம் கூட அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாரடாவுமே அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போய்கிட்டு இருக்க சடனா அந்த இடத்துல கின்ஷிக்கு வந்து நம்ம சாரடாவை அட்டாக் பண்ணுவான். சாசுகே நடுவுல வந்து நம்ம சாரடாவை காப்பாத்திடுவாங்க. அந்த இடத்துல சாசுகே என் பொண்ணு மேல கை வச்சுனா இருக்கிற கொம்பி இன்னும் சின்னதாக்கிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கின்ஷிக்கு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். முடிஞ்ச அளவுக்கு சாசுகே சாக்குராவை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பான். பருட்டோ அந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, நீயும் மத்தவங்களோட தப்பிச்சு போன்ற மாதிரி சொல்லுவான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி இருந்த மோமோஷிக்கு ஆளை காணோம். சடனா மோமோஷிக்கு நம்ம நருட்டோ மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுவான். நருட்டோ பறந்து போய் விழுவாங்க. நம்ம பருட்டோ கீழே விழுந்து கிடக்க மோமோஷிக்கு பக்கத்துல ஸ்லோ மோஷன்ல நடந்து போய்கிட்டு இருப்பான். பருட்டோ மோமோஷிக்கிய நிக்க சொல்லி லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவன் கிட்ட சாக்கரா இருக்காது. உடனே சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணி ஃபயர் ஸ்டைல் வாட்டர் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். பட் மோமோஷிக்கு அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. நம்ம பருட்டோ அவனோட சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல இருக்க ஜூட்சு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் மோமோஷிக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். மீட்ஸ்கி அங்க இருக்க ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்திட்டு நீயும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு பருட்டோ பார்த்தா அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா இல்லையா. இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலனா கண்டிப்பா இதுக்கப்புறம் பருட்டோக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சேஜ் மூட யூஸ் பண்ணி பருட்டோவை காப்பாத்துறதுக்காக போவான். அப்படி போற வழியிலே உருஷிக்கி ஒச்சுச்சுக்கி வந்து அந்த தூண்டில போட்டு மீட்ஸ்கியோட சாக்கராவை அதாவது சேஜ் மூடு சாக்கராவை எடுத்துருவான். அந்த உருஷிக்கி சேஜ் மூடு சாக்கராவை பார்த்து இது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சாக்கராவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, இது எங்க கிட்டயுமே கிடையாது, மனுஷங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவன் கிட்ட வச்சுப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மீட்ஸ்கி பக்கத்துல போக அந்த இடத்துல காரா அண்ட் மிசுக்காக 2 பேருமே வந்துருவாங்க. நம்ம பருட்டோ கிட்ட சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலி ஆயிரும். பருட்டோ அந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்க நருட்டோ அந்த இடத்துக்கு வந்து பருட்டோவை எப்படியோ காப்பாத்திடுவான். நம்ம மோமோஷிக்கு நருட்டோ சாஸ்கே 2 பேருக்கும் குழந்தை இருக்கா, நீங்க எவ்வளவு கேவலமானவங்கன்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். மோமோஷிக்கு அவனோட பவரை யூஸ் பண்றதுக்காக போகும்போது கரெக்டா ஷிகமாரு மேல இருந்து கின்ஷிக்கி அண்ட் மோமோஷிக்கு 2 பேரையுமே ஷேடோ பேரலைஸ் மூலமா பேரலைஸ் பண்ணிடுவான். ஆனா மோமோஷிக்கு ஷேடோ ஜூச்சியுமே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்ப சாசுகே என்ன சொல்லுவானா, நான் காகியாவோட ஸ்க்ரோல் எடுக்க போகும்போது இவங்க 2 பேரையும் தான் பார்த்தேன், இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவே சாக்கரா ஃப்ரூட் தான், ஆக்சுவலா உனக்குள்ள இருக்க குராமா சாக்கராவை எடுக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கான்ற மாதிரி மோமோஷிக்கு கேட்பாங்க. அந்த இடத்துல அவன் நான் தான் மோமோஷிக்கு, காகியாவும் நானும் ஒரே கிளான் தான், பக்கத்துல இருக்கவன் வந்து நான் இவரோட கார்டியன், என்னோட நேம் கின்ஷிக்கி ஒச்சுச்சுக்கி, உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி நருட்டோ கேட்க அதுக்கு மோமோஷிக்கு உங்ககிட்ட தான் ஸ்ட்ராங்கஸ்டான சாக்கரா இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி டிவைன் ட்ரீயை ரீபிளான் பண்ண போறேன், இந்த வேலையை பண்றதுக்காக தான் காகியாவை சென்ட் பண்ணோம், பட் அவளோட வேலையை அவ கோட்டை விட்டுட்டா, டிவைன் ட்ரீல இருந்து பிரிஞ்சு போன எல்லா சாக்கராவையுமே மறுபடியும் ரிகவர் பண்ணி டிவைன் ட்ரீயை மறுபடியும் வர வைக்கணும், அந்த டிவைன் ட்ரீ மூலமா தான் பவர்ன்ற ஒரு சோர்ஸுமே கிடைக்குது. சாஸ்கே என்ன சொல்லுவானா, காகியா அந்த சாக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஷினோபிசியுமே இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கா, நீ இப்ப எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஒன்னா சேர்த்து அதை வச்சு நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி தான் சாஸ்கே கேட்பான். அப்ப மோமோஷிக்கு என்ன சொல்லுவானா, அது ஒரு சாக்கரா ஃப்ரூட் பில்ஸ், அதை சாப்பிடுறது மூலமா நாங்க எப்பயுமே எங்காவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருப்போம், அப்ப அது ஒரு மெடிசன் மாதிரியா அப்படின்ற மாதிரி தான் நருட்டோ கேட்பான். மோமோஷிக்கு
உரோஷிக்கு அந்த இடத்துல ஒரு சாக்ரா ஃப்ரூட் பில்லியுமே காமிச்சு இது எங்க கையில இருக்க வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டையும் போடாம எங்களால இன்ஸ்டன்டா பவரை கெயின் பண்ண முடியும். நருட்டோ அவனுங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு ட்ரக் டூலை யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டன்டா பவரை கெயின் பண்ணி என்னடா பண்ண போறீங்க, அதெல்லாம் உண்மையான பவரே கிடையாதுன்ற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி தான் பேசுவான். இவன் பேசுறது எல்லாமே பருட்டோ அந்த நிஞ்சா டூல் யூஸ் பண்ணா இல்லையா, அவனையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பருட்டோக்கு ஃபீல் ஆகும். உருஷிக்கு காராவை பார்த்து உன்னோட பவர் சாண்ட், மீசுக்காகவே பார்த்து உன்னோட பவரே உன் வீட்லயே இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃபுல் பவர்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்க பண்ணுவான். சாண்டை வச்சு காரா தடுத்தாலுமே நீ இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா அது காராவோட சாண்ட் க்ளோன். ஒரே ட்ரிக்கு எத்தனை வாட்டம் நான் ஃபாலோ ஆவான்னு சொல்லி நினைச்சியா, இப்படி காரா மேல இருந்து அட்டாக் பண்ண அவன் கீழே வந்த உடனே நம்ம மீசுக்காக அட்டாக் பண்ணுவாரு. அதெல்லாம் தப்பிச்சுட்டு உருஷிக்கு காராவோட சாண்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். மீசுக்காக அதை வெட்டின உடனே அவனோட தூண்டில வச்சு மீசுக்காகையோட ஸ்வாட்ல பட்டவொடனே அந்த ஸ்வாடு கீழே விழுந்துரும். உன்னோட ஸ்வாடா இருந்தா இந்த இடத்துல உடஞ்சிருக்குமா, பாத்தியா இந்த ஸ்வாட் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் அவன் பேசுவான். அப்ப காரா என்ன சொல்லுவானா, மத்தவங்களோட பவரை நீ எடுத்துக்கிறது மூலமா அது உன்னோட வெப்பனா நீ யூஸ் பண்ணிக்கிற, பட் அது உண்மையான பவரே கிடையாது, பல நாள் ட்ரைனிங் பண்ணி அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்றது தான் உண்மையான பவரே. மீசுக்காக என்ன சொல்லுவானா, பல நாள் ட்ரைனிங் பண்ற கத்துக்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் தான் எல்லா சிச்சுவேஷன்லயுமே டிபெண்டபிளா இருக்கும். அப்போ உருஷிக்கு வந்து நீங்க பேசல தப்புன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி அட்டாக் பண்ண போறான். அப்படியே சீனை கேட் பண்ணா இந்த பக்கம் கின்ஷிக்கு வந்து நருட்டோவை பார்த்து இதெல்லாம் உண்மையான பவர் இல்லைன்னு சொல்ல வரியா, நீங்க வித்தியாசமான மனித பிறவிகள்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒச்சிச்சிக்கு ரெண்டு பேருமே மேல காத்துல மிதந்து போய் அந்த இடத்துல அவனோட கையை மேல தூக்கி ஒரு ஜூட்ஸுவை போட்டு இது வரைக்கும் அவன் அப்சர்வ் பண்ண எல்லா ஜூட்ஸையுமே வெளியில கொண்டு வரான். அந்த இடத்துல டைல் பீஸ்ட் இருக்கு, பருட்டோ யூஸ் பண்ண எல்லா சாக்கரா பேஸ்டான எலமெண்ட்டுமே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பருட்டோ இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷேடோ குளோனை கிரியேட் பண்ணுவான். மோமோஷிக்கு அதை வச்சு அட்டாக் பண்ண நம்ம நருட்டோ அதை 9 டெயில் சாக்கரா மூலமா தடுத்துட்டு ஹிடன் லீஃப் வந்து என்னோட வில்லேஜ் கண்டிப்பா நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பருட்டோ அதை எல்லாத்தையுமே பார்த்து அப்பாக்குள்ள இவ்வளோ சாக்கரா இருக்கான்றது ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். மோமோஷிக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த இடத்துல இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்டேடியம் சுத்தி நம்ம நருட்டோவோட க்ளோன்ஸ் எல்லாமே 9 டெயில் சாக்கராவோட இருக்கு. அது எல்லாமே அந்த அட்டாக்ஸை தடுத்துக்கிட்டு இருக்க நம்ம சாசுகே அவனோட சூசானா சாக்கராவுமே கொடுப்பான். அப்பதான் நருட்டோ கொலாப்ஸ் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உருஷிக்கு கூட சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேருமே டயர்டா இருப்பாங்க. நம்ம மீசுக்காகவே போயிட்டு அவரோட வாட்டர் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண உருஷிக்கு லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம மீசுக்காகவே அட்டாக் பண்ணிடுவான். காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே அவன் அதே சாண்டை யூஸ் டாச் பண்ணிடுவான். உருஷிக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். சடனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வேகமா தண்ணி வந்து உரோஷிக்கு அது ஃபுல்லாவே லாக் ஆயிருவான். ஆக்சுவலா காரா சாண்டை வச்சு அட்டாக் பண்ண காரணமே இந்த அட்டாக்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான். அது உள்ள மாட்டிக்கிட்டு உரோஷிக்கியே பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருப்பானா பாத்துக்கங்களேன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரினிங்கனை ஆக்டிவேட் பண்ணி போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சு போயிருவான். அவன் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி என்னோட சுப்பீரியர்ஸ் எல்லா விஷயத்தையுமே பார்த்துப்பாங்க, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். மீசுக்காக லேசா திரும்பி பார்த்தா ஸ்டேடியமுக்குள்ள வாட்டர் லைட்னிங் ஃபயர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜுட்ஸுவை மோமோஷிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வெறித்தனமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நருட்டோவோட 9 டெயில் சாக்கரா சாஸ்கேவோட சூசானாலும் கூட அந்த இடத்துல உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம், இதோட உங்களோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சாக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு அந்த இடத்துல ஸ்டேடியம் சைஸ்ல டைல் பீஸ் பாம் மாதிரி பெருசா ஒன்னு கிரியேட் பண்றான் மோமோஷிக்கு. இதோட உன் கதையை முடிச்சு விடுறேன் ஃபாக்ஸ்ன்ற மாதிரி சொல்றான். நருட்டோ உடனே சாஸ்கே கிட்ட பசங்க ரெண்டு பேரையும் சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குராமா கிட்ட நீ அவுட் ஆஃப் ஷேப்ல இருக்க மாதிரி நினைக்கிறேன், நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாக்கரா எல்லாத்தையுமே சேர்த்து அவனோட மத்த க்ளோன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு டைல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த டைல் பீஸ் பாமை பிடிக்கிறான். அவ்வளோ பெரிய டைல் பீஸ் பாமை 9 டெயில் ஃபார்ம் எடுத்து பிடிச்சி அதுக்கு ஆப்போசிட்டா 9 டெயில் வந்து ஒரு டைல் பீஸ் பாமை கிரியேட் பண்ணும். பருட்டோ சாஸ்கே கிட்ட எதனால அவர் அட்டாக் பண்ணலன்னு சொல்லி கேட்க இந்த இடத்துல அட்டாக் பண்ணா சுத்தி இருக்க எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல அப்பதான் பருட்டோக்கே புரியும் அவர் எல்லாரையுமே காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்பதான் பருட்டோக்கே இந்த விஷயம் புரியுது, அவனோட அப்பா கிட்ட இவ்வளோ சாக்கரா இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ராங்கான அவரா, அவன் சின்ன வயசுல அவன் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறான். அங்க இருக்க மக்கள் எல்லாமே லார்ட்ஸ் வந்து நீங்க இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க எங்களுக்காக இது வரைக்கும் நிறைய பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோடின் எல்லாருமே இன்னமும் மக்களை எவகேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹினாட்டா ஹீமாவரிய சாக்கரா கிட்ட விட்டுட்டு வேகமா நருட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கா. அந்த டைல் பீஸ் பாம் எக்ஸ்ப்ளோர் ஆக நருட்டோ எல்லாத்தையுமே அவனோட சாக்கரா மூலமா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். கடைசியா அவன் பருட்டோவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண வேணாப்பா அப்படின்ற மாதிரி பருட்டோ கதை இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோவோட எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.